இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால கத்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணும்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் அமேன் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் அமேன் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கத்தனல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இன்றும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கென்று ஒரு முக்கியமான ஆலோசனையை சொல்லி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை தர சித்தமாயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, உங்கள் வாழ்க்கையிலே இக்கட்டு நேரங்கள் உண்டு, துன்ப நேரங்கள் உண்டு. பல பாடுகளை கடந்து வரும் பொழுது அந்த இக்கட்டு நேரிடுகிற சூழல்களில் எல்லாம், மரண பள்ளத்தாக்கை நீங்கள் கடந்து வருகிற நேரம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும், அந்த மரண பள்ளத்தாக்கில் இருந்து தப்பித்துக்கொள்ள வழி என்ன என்று சொல்லி நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் அருமையான ஆலோசனைகளை இந்த செய்தியின் மூலமாய், பிரயோஜனமான அடிமையின் மூலமாய் கொடுத்து உங்களை மகிழ்ந்து களிக்கூற வைக்க இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனைகளை புறம்பே தள்ளாமல் கர்த்தருடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கை நீங்கள் கடந்து வந்தாலும் கூட கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். ஆமென் அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, செய்தி வேளைக்கு நாம் செல்வதற்கு முன்பாக எப்பொழுதும் போல ஒரு பாடலை பாடி, அப்படி அந்த பாடலை பாடும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய கிருபை நம்மேல் அளவில்லாமல் ஊற்றப்படுவதற்காக நாம் ஒருமனப்பட்டு இந்த அருமையான பாடலை சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி நீங்கள் இருக்கிற இடத்திலேயே கர்த்தருடைய அன்பு மகளோடே சேர்ந்து அருமையான பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். என் ஆத்துமாவே நீர் கலங்குகிறாய், நீர் தியங்குகிறாய். என் ஆத்துமாவே நீர் கலங்குகிறாய், நீர் தியங்குகிறாய். கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, அன்பு உண்டு, தேவாவியும் உண்டு. என் ஆத்துமாவே நீர் கலங்குகிறாய், நீர் இயங்குகிறாய். உன் காயங்களை கட்ட யாரும் இல்லையோ, உன் சஞ்சலத்தை நீக்க யாரும் இல்லையோ, உன் காயங்களை கட்ட யாரும் இல்லையோ, உன் சஞ்சலத்தை நீக்க யாரும் இல்லையோ. கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, அன்பு உண்டு, தேவாவியும் உண்டு. என் ஆத்துமாவே நீர் கலங்குகிறாய், நீர் இயங்குகிறாய். நீ நினைத்ததெல்லாம் எதிரானதோ, வழி காட்டிடவும் யாரும் இல்லையோ. நீ நினைத்ததெல்லாம் எதிரானதோ, வழி காட்டிடவும் யாரும் இல்லையோ. கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, அன்பு உண்டு, தேவாவியும் உண்டு. என் ஆத்துமாவே நீர் கலங்குகிறாய், நீர் தியங்குகிறாய். உன்னை விசாரிக்கவும் யாரும் இல்லையோ, தள்ளப்பட்ட கல்லை
வார்த்தை உண்டு, அன்பு உண்டு, தேவாவியும் உண்டு. என் ஆத்துமாவே நீ கலங்குகிறாய், நீ ஏன் தியங்குகிறாய்? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நீங்கள் இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி நம் தேவன் தரப்போகிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளுக்காக ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையுமுள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, எப்பொழுதும் கூட ஒரு அன்பு மகளுக்கு நீர் வாக்கு கொடுத்திருக்கிறேன் ராஜா. நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொல்லி சகலத்தையும் செய்ய வல்லவரே, உடைய அன்பு மகளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. என்னால் ஒன்றும் கூடாது, அப்பிரோச்சனமான அடிமை, ஆனாலும் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கொடுமப்பா. இப்பொழுதும் கூட அப்பா உமக்கு கொடாங்குடைய சோத்திரம். உமது மகள் மூலமாய் பிரத்யட்சமாய் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று கர்த்தர் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிற வல்லமையை உடைய அன்பு மகளுக்கு கொடுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரை உங்களிலிருந்து பேசுகிறவன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவை என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை, உடைய பிரசன்னம், உடைய மகிமை, மது கிருபை மது மகள் மேல் அளவில்லாமல் ஊற்றுங்க தகப்பனே. இசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற உடைய அன்பு பிள்ளைகள் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைகளின் மூலமாய் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் வருவதற்கு அதை ஆயத்தப்படுத்த நீங்க கிருபை அளித்தருளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. அப்பிரோச்சனமான அடிமை கடமை மாத்திரம் செய்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, என்றும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கென்று கொடுத்த வேத வசனம் சங்கீதம் 23வது சங்கீதம் 4வது வேத வசனம். இங்கே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம் இல்லையா? சிறு பிள்ளைகளை கேட்டால் கூட அருமையா இந்த சங்கீதத்தை சொல்வார்கள் இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் எல்லாரும் சேர்ந்து சங்கீதம் 23 வேத வசனத்தை வாசிக்கலாமா? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், அது கோலும் அது தடியும் என்னை தேற்றும். அமேன் அல்லேலூயா. அருமையான ஒரு வேத வசனம் இல்லையா? சங்கீதம் 23 வேத வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், அது கோலும் அது தடியும் என்னை தேற்றும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இங்கே தாவீது அருமையாய் சொல்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகளிலே அவர் மரண பள்ளத்தாக்கை கடந்து வந்திருக்கிறார். சவுலுக்கு பயந்து செல்கிற நேரங்களில் எல்லாம், தாவீது ராஜாவின் சொந்த குமாரனான அப்சலோமுக்கு பயந்து செல்கிற நேரங்களில் எல்லாம், யுத்தங்களிலே எதிரிகளை மேற்கொள்ள செல்கிற நேரங்களில் எல்லாம் அவர் மரண இருளின் பள்ளத்தாக்கை கடந்து செல்கிறார். உங்க எல்லாருக்கும் அது தெரிந்திருக்கும். சவுல் தாவீதை கொல்ல வகை தேடுகிறான், ஆனாலும் கர்த்தர் தாவீதை சவுலின் கையில் விடாதபடி பாதுகாக்கிறார். தாவீதனுடைய சொந்த குமாரனே தாவீதிடம் இருந்து ராஜ்ய பாரத்தை பிடுங்கின பிறகும் கூட தாவீதை வீழ்த்த வேண்டும் என்றுதான் நினைக்கிறான். அந்த சூழ்நிலைகளிலும் கூட கர்த்தர் தாவீதுக்கு அருணும் கோட்டையும் பலனும் கெடவுமாயிருந்தவனை பாதுகாக்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தாவீது யுத்த களங்களுக்கு செல்கிற நேரங்களில் எல்லாம் அங்கே எதிரிகள் தாவீதை மேற்கொள்கிற அதிகாரத்தோடு பலத்தோடு பலவித படைகளோடு காத்திருக்கிற நேரங்களில் எல்லாம் தாவீது கர்த்தரை நோக்கி முழங்கால் படியிட்டு ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுப்பான். அப்படி ஏறெடுத்து செல்கிறதுனால பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் தாவீதை சுற்றி எப்பொழுதும் ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். அதனால்தான் அவன் தைரியமாய் சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று. எதனால பொல்லாப்புக்கு அவன் பயப்படாமல் இருக்கிறான்? எனக்கன்பான தேவ ஜனமே, அவனுக்கு தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்ற நிச்சயம் உண்டு.
உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்ற நிச்சயம் தாவீதுக்கு உண்டு. அதனால்தான் அவன் தைரியமாய் சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் கூட இவ்வளோ தைரியமாய் தாவீது ராஜாவை போல விசுவாசத்தோடு இந்த வேத வசனத்தை சொல்ல முடியுமா? நீங்கள் சும்மா சொல்லிவிடலாம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்று. ஆனால் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கை நீங்கள் கடந்து வருகிற நேரங்களில் தாவீது ராஜாவை போல நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியுமா? நான் இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கை கடந்து வருகிற பொழுது நான் பயப்படவே மாட்டேன் என்று. தேவன் என்னோட கூட இருப்பதினால, நீர் என் கூட இருந்து என்னை பாதுகாப்பதனால நான் பயப்பட மாட்டேன் என்று நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியுமா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்படி சொல்கிறவர்கள் கொஞ்சம் பேராய் இருப்பார்கள். அவர்களும் கூட விசுவாசத்திலே வேரூன்றினவர்களாய் இருப்பார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, மரண இருளின் பள்ளத்தாக்குகளை கர்த்தருடைய அன்பு மகளும் கடந்து வந்திருக்கிறேன். விசுவாசத்திலே வேரூன்றி நின்றதுனால அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் கர்த்தருடைய அன்பு மகள் தைரியமாய் சொல்லி இருக்கிறேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். இந்த பாதை குறுகலான பாதையாய் இருந்தாலும் இதிலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய அன்பு மகளால் முடியும் என்று. ஆனாலும் கூட நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று வாயின் வார்த்தைகள் சொன்னாலும் கூட உள்ளத்தின் ஆழத்திலே, அந்த ஆத்மாவிலே ஒரு கலக்கம் நிச்சயமாய் கர்த்தருடைய மகளுக்கும் உண்டு. இவ்வளவு விசுவாசத்தை விதைக்க கர்த்தரால் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிற கர்த்தருடைய அடிமைக்கும் கூட ஆத்மாவிலே நிச்சயம் ஒரு கலக்கம் உண்டு. என்ன சூழ்நிலைகள் அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் யாரும் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு வந்து உதவுவதில்லை. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நேரங்களில் தான் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து கிடப்பீர்கள், கண்ணீரோடு விதைப்பீர்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள் இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்படித்தானே 126வது சங்கீதம் 5வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அப்படி நாம் கண்ணீரோட கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து காத்து கிடக்கும் பொழுது ஒரு தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும். அந்த தெய்வீக சமாதானம் நம் இருதயத்தில் வரும் பொழுது ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு விசுவாசம் நம் இருதயத்திற்குள் இருந்து சுரக்கும். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இந்த விசுவாசம்தான் தாவீது ராஜாவை போல கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை, கர்த்தருடைய அன்பு மகளை இந்த வேத வசனத்தை தைரியமாய் சொல்ல வைக்கும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று. எனக்கு பிரியமானவர்கள், எனக்கு அறிமுகமானவர்கள், என் சபையில் உள்ள தலைமை போதகர்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கை கடந்து வந்தாலும் கூட பயப்பட மாட்டேன் என்று நீங்கள் நிச்சயமாய் விசுவாசத்தோட சொல்ல முடியும். அப்படி சொல்லும் பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருந்து உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, தாவீது ராஜா அவனுடைய வாழ்க்கையிலே அநேக மரண இருளின் பள்ளத்தாக்களை கடந்து வந்தாலும் கூட நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வேத வசனத்தின்படி குதிரை இத்தனாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வருங்கிற வேத வசனத்தின்படி அந்த யுத்தத்திலே ஜெயத்தை தாவீது ராஜாவுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அதுபோலதான் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கும் கூட, கர்த்தருடைய அப்பிரோஜனமான அடிமைக்கும் கூட கர்த்தர் வாழ்க்கையிலே யுத்த களங்கள் வரும் பொழுது ஜெயத்தை கட்டளையிடுகிறார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்பொழுதும் கூட கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள், இஸ்ரவேலின் பெருமந்தைகள் மரண பள்ளத்தாக்கை கடந்து வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தரிடமிருந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய அன்பு மகள் அந்த ஆலோசனைகளை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடிப்பதற்காக, அந்த மரண பள்ளத்தாக்கை நீங்கள் ஜெயிப்பதற்காக இந்த செய்தியின் மூலமாய்
ஜீவனுள்ள தேவன் அருமையான வார்த்தைகளை தந்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இந்த செய்தியை கொடுக்கிற நேரத்தில் இருந்து எப்பொழுதும் போல கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை அதிகமாய் கர்த்தருடைய அன்பு மகளை சுற்றி மூடி இருக்கிறதுனால இவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை அளவில்லாமல் கர்த்தர் தந்து கர்த்தருடைய அன்பு மகளை நடத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும், பிறக்கப் போகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜனன நாளை குறித்த தேவாதி தேவனாகிய கர்த்தர் மரண நாளையும் குறித்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. மரணம் ஒவ்வொரு மனிதனும் சந்திக்க வேண்டிய ஒன்று. இந்த உலகத்திலே பிறந்த எந்த ஒரு மனிதனும் மரணமே வேண்டாம் என்று சொல்ல முடியாது. நம்முடைய ஜனன நாளை போல மரண நாளும் முன்குறிக்கப்பட்ட ஒன்றுதான். ஆனால் இந்த மரண நாளை மாற்றும் வல்லமை ஜெபத்திற்கு உண்டு. ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, யாக்கோபு 5வது அதிகாரம் 15வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று. இல்லையா எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஜெபமே ஜெயம். நாம் எல்லாரும் ஒன்று கூடி ஜெபிக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்தை அசைக்க முடியும். இல்லையா எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒரு மனத்தின் ஆவி வர வேண்டும், ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டும். சும்மா பெயரளவுக்கு ஜெபிக்கும் பொழுது அங்க ஒரு அற்புதமும் நடக்காது. ஒரு மனத்தோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் பரலோக ராஜ்யத்தை அசைக்கிறதுனால பரலோகத்திலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவனாகிய கர்த்தர் நம் ஜெபத்திற்கு பதில் தந்து நம் மரண நாளை தள்ளி போட்டு ஆயுசு நாட்களை கூட்டி தருவார். ஆமென், அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் சப்தமாய் சொல்லலாமா அல்லேலூயா என்று? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, உங்கள் குடும்பத்திலே தீர்க்காயுசை கர்த்தர் எல்லாருக்கும் கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆனாலும் கூட சில நேரங்களில் உங்களுக்கு பிரியமானவர்கள் யாராவது மரண பள்ளத்தாக்கை கடந்து வரும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் உங்கள் மனதிலே தாங்க முடியாத வேதனை இருந்தாலும் கூட நீங்கள் மனம் பதறக்கூடாது. அந்த மரண பள்ளத்தாக்கை கடந்து வருகிற சகோதரரிடம் அல்லது சகோதரியிடம் நீங்கள் காட்டவே கூடாது. ஏன்னா நீங்கள் அழுதால் அவர்கள் சோர்ந்து போவார்கள். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிற வார்த்தைகளாய் இருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, எல்லா டாக்டர்ஸ் நிறைய பேர் பேஷண்ட்டை பார்த்து பேஷண்ட் அந்த மரண பள்ளத்தாக்கை கடந்து வருகிறதை அறிந்த பிறகும் கூட அவர்கள் முகத்திற்கு நேராக சொல்வார்கள். எல்லா டாக்டர்ஸையும் சொல்லவில்லை, சிலர் அப்படி சொல்வார்கள், இனி அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் தாக்கு பிடிக்க முடியும், இனி அவர்கள் பிழைக்க மாட்டார்கள் என்று. அப்படி சொல்லும் பொழுது எப்படி இருக்கும்? அவர்களுடைய ஆத்மாவிலே ஒரு வேதனை வந்து அதுவே அவர்கள் மரணத்திற்கு வழியை வகுத்துவிடும். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஆனால் நம்முடைய பரம வைத்தியர் மேல் விசுவாசம் உள்ள கர்த்தருக்கு பிரியமானவர்கள் என்ன சொல்வார்கள்? டாக்டர்ஸ் சொன்னால் என்ன, ஸ்கேன் ரிப்போர்ட் எப்படி இருந்தால் என்ன, எக்ஸ்ரே ரிப்போர்ட் எப்படி இருந்தால் என்ன, அந்த ரிப்போர்ட்டை எல்லாம் மாற்றி தருகிற வல்லமையும் உங்களை குணமாக்கும் வல்லமையும் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருக்கு உண்டு. ஆகையால் உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். சங்கீதம் 22வது சங்கீதம் 24வது வேத வசனத்தின்படி சொல்வார்கள். சங்கீதம் 22, 24வது வேத வசனம் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டு அருளினார் என்று. சங்கீதம் 22, 24வது வேத வசனம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் உபத்திரவத்தின் பாதைகளை கடந்து வருகிற நேரங்களில் எல்லாம், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் தேவனை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது அந்த விண்ணப்பங்களை அவர் கேட்டு மனதுருக்கத்தோடு சுகத்தை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அதனால் தான் தாவீது ராஜா அருமையாய் சொல்கிறார்,
சங்கீதம் 21:4 வேத வசனத்திலே அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர் என்று. ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலின் பெரும் மந்தைகளுக்கு அப்படித்தான் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, மரண இருள் அவர்களை சூழ்ந்திருந்தாலும் கூட மறிக்கக்கூடாத ஜீவனை கொடுங்கப்பா என்று ஜெபிக்கிற பிள்ளைகள் எல்லோருக்கும் தீர்க்காயுசை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் உபத்திரவப்படுகிறவர்களுடைய ஜெபத்திற்கு பதிலளிக்காமல் இருக்க மாட்டார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென், அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அதனால் தான் பரம வைத்தியர் மேல் தங்கள் முழு விசுவாசத்தை வைத்து ஜெபிக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள், இஸ்ரவேலின் பெருமந்தைகள் மரண பள்ளத்தாக்கை கடந்து வருகிறவர்களை பார்த்து அப்படிதான் சொல்வார்கள். டாக்டர்ஸ் கொடுக்கிற ரிப்போர்ட்டை பார்த்து சொல்ல மாட்டார்கள், இந்த ரிப்போர்ட்டை மாற்றுகிற வல்லமை தேவனுக்கு உண்டு என்று அவர்களை திடப்படுத்தி ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாய் ஒரு அற்புதம் நடக்கும், பூரண சுகம் உண்டாகும். மறுபடியுமாய் அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும் பொழுது எந்த டாக்டர் இவர் பிழைக்க மாட்டார் என்று சொன்னாரோ அவரே அதிசயப்படுகிற விதத்துல, நான் பார்த்த ரிப்போர்ட்டில் இப்படி இருந்தது, ஆனால் இந்த 2 நாளில் என்ன ஒரு அற்புதம் நடந்தது, எப்படி இந்த ரிப்போர்ட் மாறினது என்று சொல்லி, இது நிச்சயமாகவே கரத்திலிருந்து தேவன் செய்த அற்புதம் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு அவர்களும் மகிழ்ந்து களி கூறுவார்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, இதனால்தான் மரண பள்ளத்தாக்கை கடந்து வருகிறவர்களை பார்த்து நீங்கள் ஆறுதலாய் பேச வேண்டும். அவர்கள் சொல்வார்கள், டாக்டர் இப்படி சொல்கிறாரே என்று. அவர்களுக்கு பிரியமானவர்கள் உங்களை பார்த்து சொல்வார்கள், டாக்டர்ஸ் இப்படி சொல்கிறார்களே, பிழைக்க மாட்டார் என்று சொல்கிறார்களே என்று நீங்கள் சொல்ல வேண்டும். உங்கள் முழு நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைத்து நீங்கள் அவர்களை பார்த்து ஆறுதலாய் சொல்ல வேண்டும், உறுதியாய் சொல்ல வேண்டும். இவர் மறிக்க மாட்டார், பிழைத்துக் கொள்வார் என்று. கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசமுள்ள வார்த்தைகளாய் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 4வது வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும் என்று. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 4வது வேத வசனம், ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு ஆரோக்கியமுள்ள வார்த்தைகள் மரண பள்ளத்தாக்கை கடந்து வருகிறவர்களுக்கு ஜீவ விருட்சத்தை போல தீர்க்காயுசை கொடுக்கும். அதற்கு பதிலாக நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். நீங்கள் அவிசுவாசமாய் பேசும் பொழுது அந்த அவிசுவாசமான வார்த்தைகள் அந்த மரண பள்ளத்தாக்கை கடந்து வருகிறவர்களுடைய ஆத்மாவிலே வேதனைகளை உண்டாக்கி அவருடைய ஜீவனை எடுத்து போட்டுவிடும். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அதனால் தான் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசமுள்ள வார்த்தைகளாய் இருக்க வேண்டும் என்று. விசுவாசமுள்ள வார்த்தைகள் எதில் இருக்கிறது? வேதத்தில் இருக்கிறது, வேதத்தில் உள்ள வசனங்களில் இருக்கிறது. அதனால் தான் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 2வது வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு சொல்கிறார், நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள் என்று. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 2வது வேத வசனத்திலே நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள் என்று சொல்லி. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, கர்த்தர் வேத வசனங்களின் மூலமாய் நம்மை போதித்து வழிநடத்துகிறார். கர்த்தருடைய உபதேசத்தை நீங்கள் அப்படியே பின்பற்றும் பொழுது, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் ஒரு அற்புதம் நடக்கும். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். அப்ப ஜீவன் எதில் இருக்கிறது? ஆரோக்கியம் தருகிற வசனத்தில் இருக்கிறது. இந்த வேதத்தில் உள்ள அத்தனை வசனங்களும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் மரண படுக்கையில் இருக்கிறவர்களுடைய சரீரத்தில் பாய்ந்தோடி சென்று அவர்கள் நரம்புகளையும் ஹார்ட்ல அடைத்து கொண்டிருக்கிற
இரத்த நாளங்களையும் ஜவ்வுகள் எலும்புகள் இப்படி பழுதுபட்டிருக்கிற உறுப்புகளை வேர் பிரித்து அங்குள்ள குறைபாடுகளை அகற்றி பூரண ஆரோக்கியத்தை கொடுக்க வல்லமையுள்ளதாயிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, உதாரணத்திற்கு எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 17வது வேத வசனத்தை மரண பள்ளத்தாக்கை கடந்து வருகிறவர்களிடம் நாம் சொல்லும் பொழுது, எரேமியா 30வது அதிகாரம் 17வது வேத வசனம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்ற அருமையான ஒரு வேத வசனத்தை சொல்லும் பொழுது ஒரு அற்புத சுகம் உண்டாகும். எரேமியா 30வது அதிகாரம் 17வது வேத வசனம், அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, சுகவீனமாய் இருக்கிற நேரங்களில் எல்லாம் அது பெற்றோராய் இருந்தாலும் கூட கல்லான இருதயம் உள்ள பிள்ளைகள் அநேகம் பேர் அவர்களை அப்படியே புறம்பே தள்ளிவிடுவார்கள். அவர்களுக்கு பிரியமானவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அவர்களை விசாரிப்பாரற்ற சியோன்களாய் ஒதுக்கி விடுவார்கள். அப்படி ஒதுக்கி விடுகிற நேரங்களில் எல்லாம் அவர்கள் ஆத்துமாவில் இருந்து அப்படியே கண்ணீர் புரண்டோடி வரும். அவர்கள் ஆத்துமாவிலே கலங்கி நிற்பார்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, அந்த நேரத்தில் தான் தேவனுடைய தாசர்கள் வந்து ஜெபிக்கும் பொழுது இந்த அருமையான வேத வசனத்தை சொல்லி ஜெபிப்பார்கள். உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று உனக்கு பிரியமானவர்களை ஒதுக்கி வைத்தாலும் கூட, நீ தள்ளப்பட்டவள், உன்கிட்டே வந்தாலே எங்களுக்கு பிடிக்கவில்லை என்று உங்களை ஒதுக்கி தள்ளினாலும் கூட, அந்த நேரத்திலே நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்ற வேத வசனத்தை அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலே கலங்கி தவிக்கிற அந்த ஆத்மாவிலே இனி அவ்வளவுதான், என் காலம் முடிந்து விட்டது என்று உள்ளத்தின் ஆழத்திலே கண்ணீர் வெடித்து கொண்டே இருப்பவர்களுக்கு திடீரென்று யாரோ தட்டி எழுப்பினது போல் இருக்கும். இந்த வார்த்தை மனுஷன் சொல்கிற வார்த்தைகள் அல்ல, நம் தேவன் சொல்கிற வார்த்தை அல்லவா? அப்ப நிச்சயமா நான் பிழைத்துக் கொள்வேன். என் தேவன் என்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று தள்ளவில்லை. அவர் என்னை தோளில் சுமந்து தாங்கி என்னை குணமாக்குவேன் என்று சொல்கிறார் என்று மகிழ்ந்த களி கூர்ந்து நிச்சயமாய் நான் பிழைத்துக் கொள்வேன் என்று அவர்கள் சந்தோஷமாய் சொல்வார்கள். அவர்கள் அன்கான்சியஸாய் இருந்தாலும் கூட அவர்கள் ஆத்மாவிலே ஒரு ஆறுதல் உண்டாகும். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அந்த ஆறுதல் அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும். இந்த வார்த்தைகள் அவர்களிடம் நேரில் வந்து ஏசப்பாவே சொன்னது போல் இருக்கும். பிறகென்ன, அவர்கள் மரண படுக்கை மாறும். சங்கீதம் 41வது சங்கீதம் 3வது வேத வசனத்தின்படி, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேர். ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 41 3வது வேத வசனத்தின்படி நடக்கும். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிறவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேர். ஆமென், அல்லேலூயா. எந்த இடத்திலே அவர்கள் வெட்கப்பட்டார்களோ, அவமானப்பட்டார்களோ, கலங்கி நின்றார்களோ, விசாரிப்பாரற்ற சியோன்களாய் இருந்தார்களோ, கள்ளுண்டவள் என்று எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டார்களோ, அதே இடத்திலே அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நடந்து தங்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணின நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பார்கள். ஆமென், அல்லேலூயா. அவருடைய வியாதி படுக்கை மாறும், அவர்களுக்கு பூரண சுகம் உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வேத வசனத்தின்படி, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வேத வசனம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அதனால்தான் தேவனுடைய வார்த்தை
வாடி நின்று அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிற வல்லமை உள்ளதாயிருக்கிறது. அவர்கள் ஆத்துமாவிலே உருவ பட்டய குத்துக்கள் போல் பேசின வார்த்தைகளை புறம்பே தள்ளி அவர்கள் இருதயத்தில் உள்ள அவிசுவாசமான எண்ணங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு ஜீவனை கொடுக்க வல்லமை உள்ளதாயிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அப்ப ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் மரண பள்ளத்தாக்கை கடந்து வருகிறவர்களுக்கு ஜீவனை கொடுக்க வல்லமை உள்ளதாயிருக்கிறது. எனக்கன்பான தேவ ஜனமே, இரண்டாவதாக மரண பள்ளத்தாக்கை மாற்றி போட வேண்டும் என்றால் நம் கண்ணீரோடைய போராடி ஜெபிக்க வேண்டும். அவர்கள் மரணத்தின் விளிம்பில் இருந்தாலும் கூட அவர்களை விடுவிக்க முடியும் என்று அசைக்க முடியாத விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். என் தேவனால் எல்லாம் கூடும் என்ற விசுவாசம் அந்த மரண பள்ளத்தாக்கை கடந்து வருகிறவர்களுக்காக அன்றாட வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு தேவனுடைய சமூகத்திலே அப்படியே கண்ணீரோடு போராடி நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது ஒரு விடுதலை கிடைக்கும், ஒரு அற்புத சுகம் உண்டாகும். கண்பான தேவ ஜனமே, அங்கிள் தினகரன் உங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான தேவனுடைய தாசன், ஒரு அருமையான தீர்க்கதரிசியும் கூட. அற்புதங்கள் அடையாளங்கள் அநேகம் தேவனால் அங்கிள் தினகரன் மூலமாய் செய்யப்பட்டது. அப்படி ஒரு அற்புதம் அங்கிள் தினகரன் கண்ணீரோட போராடி ஜெபிக்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவ தலைமை போதகருடைய வாழ்க்கையில் நடந்தது. கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அங்கிள் தினகரன் ஒரு பிஷப், அவருடைய பெயர் எனக்கு நன்றாக ஞாபகம் இல்லை, அதனால் சொல்லவில்லை, ஒரு ஆர்சி பிஷப் என்று நினைக்கிறேன். அவர் மரண பள்ளத்தாக்கை கடந்து வந்தார். அப்படி மரண பள்ளத்தாக்கை அவர் கடந்து வருகிற வேளையிலே அங்கிள் தினகரனுக்கு அவர் மறிக்கப் போகிறார் என்ற தகவல் கிடைத்தது. அவருக்காக ஜெபிக்க அவரை கூப்பிட்டிருந்தார்கள். உடனே ஓடோடி வந்து அங்கிள் தினகரன் எல்லா வேலைகளையும் புறம்பே தள்ளிவிட்டு அந்த பிஷப்புக்காக தன்னுடைய சமூகத்திலே ஜெபிப்பதற்காக ஓடோடி வந்தார். ஏன்னா அவருக்கு அந்த பிஷப்பை ரொம்ப பிடிக்கும். அப்படி வந்து அவர் முழங்கால் படியிட்டு மரண பள்ளத்தாக்கை கடந்து வருகிற அந்த பிஷப்பின் படுக்கையின் அருகே அவர் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி கதறி கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்படி ஜெபிக்கும் பொழுது தரிசனத்திலே அந்த பிஷப் பரலோகத்தின் வாசலிலே நிற்பதை பார்த்தார். அதனால் அவர் விசுவாசத்தோடு தேவனிடம் ஒரு அன்பு கட்டளையிடுகிறார். சென்றியும் பேக், அவரை திரும்ப அனுப்பும் என்று அங்கிள் தினகரன் தேவனிடம் அன்பு கட்டளையிடுகிறார். உடனே அவருடைய அன்புக்கு கீழ்ப்படிந்து நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். மரித்து கொண்டிருந்த அந்த பிஷப்புடைய சரீரத்திலே ஜீவன் மறுபடியுமாய் வந்தது. அவர் புது சுகத்தை, புது பலனை பெற்றுக்கொண்டார். அவர் உடனே படுக்கையிலிருந்து எழுந்திருந்து கர்த்தருடைய நாமத்தை அங்கிள் தினகரனும் அந்த பிஷப்பும் மகிமைப்படுத்தினார்கள். அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும் பொழுது அவர் விளையாட்டாக அங்கிள் தினகரனிடம் சொல்வாராம், நான் பரலோகத்திலே இருந்தேன், அருமையாய் அந்த பரலோக ராஜ்யத்தின் இன்பங்களை ரசித்துக் கொண்டிருந்தேன், நீ ஏன் என்னை திரும்ப கூப்பிட்டாய் என்று. உலகத்தின் பாடுகளை காட்டிலும் அந்த பரலோக ராஜ்யம் எவ்வளவு மேலானது என்று நீ போராடி ஜெபித்து என்னை திரும்ப இந்த ராஜ்யத்திற்கு அழைத்து கொண்டாயே என்று அவர் விளையாட்டாக சொல்வாராம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அங்கிள் தினகரனை போல மரண பள்ளத்தாக்கை கடந்து வருகிறவர்களுக்காக நம் கண்ணீரோடைய போராடி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர்களுடைய மரண படுக்கை மாறிப்போகும். ஆமென், அல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1வது வேத வசனத்திலே, 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1வது வேத வசனம், அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு எதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1வது வேத வசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும்,
நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எசேக்கியா மரண படுக்கையில் இருக்கிறான். எஸ்ஐயா தீர்க்கதரிசி அவனிடம் வந்து சொல்கிறார், நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று நான் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்கிறார் என்று. ஏற்கனவே மரணத்தின் விளிம்பில் இருக்கிற எசேக்கியாவுக்கு ஒரு தீர்க்கதரிசி நீர் மரித்து போவீர் என்று நேருக்கு நேராக வந்து சொன்னால் எப்படி இருக்கும்? ஏன்னா அப்போதும் இப்போதும் கூட தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் வேத வாக்காக இருக்கும். ஆனாலும் எசேக்கியா சோர்ந்து போகவில்லை. இதுவே வேற யாராவது அந்த இடத்தில் இருந்தால் கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லிவிட்டார், இனி அவ்வளவுதான், நான் பிழைக்க மாட்டேன் என்று முடிவெடுத்து விடுவார்கள். இந்த நேரத்திலே கர்த்தருடைய அன்பு மகள் ஒன்றை சொல்ல பிரியப்படுகிறேன். கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளில் அநேக பேர் தீர்க்கதரிசியிடம் ஜெபிக்க போவார்கள். அந்த தீர்க்கதரிசி வாயிலிருந்து உங்களை குறித்து சொல்கிற எல்லா வார்த்தைகளையும் வேத வாக்காக எடுத்துக்கொள்வீர்கள். தீர்க்கதரிசி சொல்லிவிட்டார், அதனால் இந்த காரியம் இப்படித்தான் முடியும் என்று முடிவெடுத்து விடுவீர்கள். அது பாசிட்டிவா இருந்தால் சந்தோஷப்படுவீர்கள், நெகட்டிவா இருந்தால் சோர்ந்து போவீர்கள். ஒரு உண்மையான தீர்க்கதரிசி கர்த்தரிடம் பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை தான் சொல்வார். இஸ் காட்ஸ் ப்ராஃபிட். ஆனால் நீங்கள் அவர் சொல்கிற வார்த்தைகளை கேட்க வேண்டும், அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டாம், சோர்ந்து போகக்கூடாது. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவிடம் வந்து சொல்கிறார், நீர் மரித்து போவீர் என்று. இதைவிட என்ன வார்த்தை சொல்ல முடியும்? ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஏசாயா தீர்க்கதரிசிகளில் எல்லாம் மேலானவர். அவரிடம் கர்த்தர் சொன்னதை எசேக்கியா ராஜாவிடம் வந்து சொல்கிறார், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று. கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, எசேக்கியா கர்த்தரிடம் அழுது விண்ணப்பம் பண்ணுகிறான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதனால் எந்த ஏசாயா தீர்க்கதரிசி நீர் பிழைக்க மாட்டீர் என்று சொன்னாரோ அவர் பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே நொடிப்பொழுதில் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகிறது. பாதி முற்றத்தை கடக்க வேண்டும் என்றால் அரை மணி நேரமாக அது இல்லையா? எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, ஜஸ்ட் 2 minutes ஆயிருக்கும். அப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கிறது. அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லி அனுப்புகிறார். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 5வது வேத வசனத்திலே பாதி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன் என்று. அருமையான ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் எசேக்கியா ராஜாவுக்கு கடந்து வருகிறது. எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லையா? எசேக்கியா ராஜா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 5, 6வது வேத வசனம். 5லே பாதி வேத வசனம், 6வதிலே முதல் பகுதி. கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன் என்று. இங்கே நாம் பார்க்கிறோம் எதனால் இந்த அற்புதம் நடந்தது என்று. அதை கர்த்தரே சொல்கிறார். நீ கண்ணீரோட விண்ணப்பித்த வேளையிலே உன் கண்ணீரின் விண்ணப்பத்தை நான் கேட்டு உன்னை குணமாக்குவேன் என்று நான் வாக்கு கொடுக்கிறேன். அது மாத்திரமல்ல, உன் ஆயுசு நாட்களிலே 15 வருஷங்களை கூட்டி கொடுக்கிறேன் என்று. 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாய் என்று கர்த்தர் அந்த தீர்க்க தரிசியின் மூலமாய் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார். இதற்கு காரணம் என்ன என கண்பான தேவ ஜனமே? எசேக்கியா கண்ணீரோட விதைத்தான். கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கெம்பிரத்தோட அறுப்பார்கள். மரண பள்ளத்தாக்கை அவன் கடந்து வருகிற நேரத்திலே அவனுக்காக ஜெபிப்பவர்கள் யாரும் இல்லை. அவனே கர்த்தரை நோக்கி கண்ணீரோட ஜெபிக்கிறான். இந்த கண்ணீருக்கு அருமையான பதில் தேவனிடமிருந்து வருகிறது. அவன் மனிதனுடைய வார்த்தைகளை நம்பாமல், ஒரு தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை நம்பாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்ததினால் அவனுடைய ஆயுசு அவனுக்கு திரும்ப கிடைத்தது. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அதனால் தான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார்,
எரேமியா 17வது அதிகாரம் 7வது வேத வசனத்திலே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. எரேமியா 17வது அதிகாரம் 7வது வேத வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்களுக்காக ஜெபிக்க மாட்டார்கள். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் தங்கள் சுகத்திற்காக பாரத்தோடு ஜெபிக்க மாட்டார்கள். கர்த்தருடைய அன்பு மகளும் அப்படித்தான். பலவீனம் மேற்கொள்கிற நேரங்களில் எல்லாம் எனக்காக நான் அதிகமாய் ஜெபித்தது கிடையாது. அப்படி ஜெபித்தால் உடனே அற்புத விடுதலை கிடைக்கும். கர்த்தருடைய அன்பு மகளுக்கு பிரியமானவர்களுக்காக போராடி ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டதுண்டு. ஆனால் கர்த்தருடைய அன்பு மகளுக்காக அப்படி பிரயாசப்பட்டது கிடையாது. அதனால் தான் கர்த்தருடைய அன்பு மகள் சொல்கிறேன், கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை பார்த்து, பலவீனங்கள், வியாதிகள், மரண படுக்கைகள் உங்களை மேற்கொள்ள நினைக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்காக கண்ணீரோடு விதைக்க வேண்டும். அப்படி கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் ஒரு அற்புத சுகம் உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. இதுவரைக்கும் அப்படி செய்யாதவர்கள் இனிமேலாவது உங்களுக்காக நீங்கள் கண்ணீரோடு விதைக்க வேண்டும். நீங்கள் மரண பள்ளத்தாக்கை கடந்து வருகிற நேரங்களில் எல்லாம் கண்ணீரோடு ஜெபித்து போராடி தேவனிடம் இருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்கச் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். எனக்கன்பான தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட தீர்க்கதரிசிகள் இந்த காரியம் நடக்காது என்று உங்களிடம் சொன்னாலும் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தரிடம் முழு விசுவாசத்தை வைத்து கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். 118வது சங்கீதத்திலே 8வது வேத வசனத்திலே சொல்லியிருக்கிறபடி, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அப்படி ஜெபித்தால் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லி அனுப்பிய வார்த்தைகளை மாற்றி எசேக்கியாவுக்கு ஜீவனை கொடுத்த தேவன் உங்கள் மரண படுக்கையையும் மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்கள் ஆன லாசருவை
லாசருவே வா என்று சொன்ன தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதத்தை கட்டளையிடுவார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, லாசருவை குறித்து யோவான் 11வது அதிகாரம் 4வது வேத வசனத்திலே இயேசு மகாராஜா சொல்கிறார், இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது என்று யோவான் 11வது அதிகாரம் 4வது வேத வசனத்திலே இயேசு மகாராஜா சொல்கிறார். இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது என்று. லாசருவே வா என்றாரே, மரித்தவன் பிழைத்தானே, எழுந்திரை என்று சொன்னாரே. இவரு மகள் பிழைத்தாளே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. வஸ்திரத்தை தொட்டாளே, வல்லமை புறப்பட்டதே, எப்பத்தா என்று சொன்னாரே. செவிட்டு ஊமையின் பேசினானே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. கடலின் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே, பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே, பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. பாவங்கள் போக்குவாரே, சாபங்கள் நீக்குவாரே, தீராத நோய்களையும் தீர்ப்பார் கிறிஸ்து இயேசுவே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, மரணப்படுக்கையை மாற்ற மூன்றாவதாக விசுவாசமுள்ள ஜெபம். யாக்கோபு 5வது அதிகாரம் 14, 15வது வேத வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால் தெரியும். யாக்கோபு 5வது அதிகாரம் 14, 15வது வேத வசனங்கள். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். யாக்கோபு 5வது அதிகாரம் 14, 15வது வேத வசனங்கள். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார் என்று வேத வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இங்கே யாக்கோபு எழுதின நிருபத்திலே கர்த்தர் சொல்கிறார், உங்களை யாராவது நோய்வாய்ப்பட்டால் மரணப்படுக்கையை கடந்து வந்தால் சபையின் மூப்பர்களை அழைத்து அவர்கள் ஜெபிக்க வேண்டும் என்று. கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும்.
அவர்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது அவருடைய வியாதி படுக்கை மாறும் என்று, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அப்ப நீங்க மரண பள்ளத்தாக்கை கடந்து வருகிற பிணியாளிகளுக்காக விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே ஏசப்பாவை நாணி கடாப்பட்டிருக்கிற கரங்களிலிருந்து வழிந்தோடுகிற குணமாக்கும் வல்லமை, அவருடைய விலையேற பெற்ற திரு ரத்தம் பிணியாளிகளின் சிரசில் ஊற்றப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது மரண படுக்கையில் இருக்கிறவர்கள் எழுந்து, ஒருவர் எனக்கு பசிக்கிறது, ஏதாவது சாப்பிடத்தாங்க என்பார். ஒருவர் எழுந்து நடந்து தனக்கு சுகம் தந்த கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்களான லாசருவை உயிரோடு எழும்ப பண்ணின நம்முடைய தேவனைப் போல ஒரு தேவன் உண்டோ? மரித்து அடக்கம் பண்ண போய்கொண்டிருந்த ஒரு விதவை தாயின் மகனை, அவனுடைய மரித்த சரீரத்தை உயிரோடு எழுப்பி அந்த தாயிடம் மனதுருக்கத்தோடு ஒப்பு கொடுத்த வல்லமையுள்ள நம் இயேசுவை போல ஒரு தெய்வம் உண்டோ? இல்லையல்லவா எனக்கு அன்பான தெய்வ ஜனமே. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் அது வாக்கியமுள்ளது எனப்படுமாம். நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. பாவமறியாத பரிசுத்தராம் இயேசு பாவிகளை ரட்சிக்க வந்தவராம். நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. கற்சிலை பேசுமோ வாய் திறந்து நம் கர்த்தர் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. பற்பல கிருபைகள் பகருகின்றாராம் கற்புடன் அவர் பணி செய்திடவே. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. மறப்பாளோ தாய்த்தன் பாலகனை நான் மறப்பதில்லை என்றும் அன்பு தெய்வம். நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. ஏறெடுக்கும் நம் தேவைகட்கு அவர் மாறாமல் பதில் தரும் மகிபனவர். நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. சகலமும் படைத்த சர்வதிகாரி இயேசு சகலமும் ஜெயித்திட்ட பரிகாரி. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 40வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழக்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள் என்று சொல்லி அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான் என்று அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 40-41வது வேத வசனங்கள் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இங்கே தபித்தாள் என்ற பேருள்ள தேவனுடைய அருமையான ஒரு மகள் இருந்தாள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவள் அநேக நற்கிரியைகளை கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் மத்தியிலே செய்து கொண்டு வந்தாள். திடீரென்று ஒரு நாள் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்து விட்டாள். அப்படி அவள் மரணம் அடைந்ததை பார்த்து அவளுக்கு பிரியமானவர்கள் அழுது அவள் தங்களுக்கு செய்த நன்மைகளை எல்லாரிடமும் பகிர்ந்து கொண்டார்கள். குறிப்பாக பேதுருவிடம் அவர்கள்
தபித்தாளை குறித்து, அவள் தங்களுக்கு செய்த நன்மைகளை குறித்து சொல்ல ஆரம்பித்தார்கள் கண்ணீரோடே. அதை பார்த்தவுடன் பேதுருவுக்கு ஒரு மனதொருக்கம் வருகிறது. அதனால்தான் அவன் எல்லாரையும், அந்த தபித்தாளுடைய சரீரம் இருந்த அறையை விட்டு எல்லாரையும் வெளியே போகச் சொல்லிவிட்டு முழங்கால் படியிட்டு பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி ஜெபம் பண்ணின பிறகுதான் தபித்தாளை எழுந்திரு என்று சொல்கிறான். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, பேதுருவால் தான் அப்படி ஜெபிக்க முடியும். விசுவாசமுள்ள பிள்ளைகளால் தான் அப்படி ஜெபிக்க முடியும். கர்த்தர் மேல் தங்கள் முழு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைத்திருக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளால் தான் அப்படி ஜெபிக்க முடியும். அப்படி விசுவாசத்தோடு ஜெபித்ததனால் தான் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற வேத வசனத்தின்படி அந்த தபித்தாள், மரித்து போன தபித்தாள் எழுந்து உட்கார்ந்தாள். எவ்வளோ அருமையான காரியம்! எப்பேற்பட்ட அதிசயம் இல்லையா எனக்கன்பான தேவ ஜனமே! அவளை உயிருள்ளவளாக கண் கலங்கி நின்ற அவளுக்கு பிரியமானவர்கள் முன் பேதுரு நிறுத்தினான் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இதை பார்த்து அந்த யோப்பா பட்டணத்தில் உள்ள அநேகம் பேர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது மனிதர்கள் உங்களை கைவிட்டாலும் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். அமேன் அல்லேலூயா. ஓடோடி வந்து பூரண சுகத்தை கட்டளையிடுவார். அமேன் அல்லேலூயா. மரித்து போயிருந்தாலும் கூட அவர்களை ஜீவனோட எழும்ப பண்ணுகிற வல்லமை நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருக்கு மாத்திரமே உண்டு. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, 2 ஜீவனுள்ள சாட்சிகளோட இந்த செய்தியின் தொடர்ச்சியை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கேட்கலாம். ஆமென் அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறதோடு மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்களா? நிச்சயமாய் உங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும். ஆமென் அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லை. யோத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. யோத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு. சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அஞ்சாதே, முதலும் முடிவும் இயேசுதானே. இறந்தாலும் எந்நாளும் வாழ்கின்றவர். நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம். நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம். நாள்தோறும் புதுபலனால் நிரம்பிடுவோம். நாள்தோறும் புதுபலனால் நிரம்பிடுவோம். அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. கண்ணீரோடு மரியாள் போல அவரை தேடுவோம். கர்த்தர் இயேசு நமக்கும் இன்று காட்சி தருவார். கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார். கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார். கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம். கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம். அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. எம்மாவு சீடரோடு நடந்து சென்றார். இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். அப்பம் விட்டு கண்களையே திறந்து வைத்தார்.
கண்களையே திறந்து வைத்தார். அந்த இயேசு நம்மோடே நடக்கின்றார். அந்த இயேசு நம்மோடே நடக்கின்றார். அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா, மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா,